Hello everyone, welcome to Madhi Max. இன்னைக்கு நம்ம chapter 3 algebra exercise 3.1ல second question பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ்ல first question பார்த்தோம். first question என்ன பண்ணோம்? 3 equations கொடுத்திருந்தாங்க questionல. அப்ப 3 equations சால்வ் பண்ணி x, y, z ஓட வேல்யூ கண்டுபிடிச்சோம். இப்போ இங்கே second questionல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா discuss the nature of solutions of the following system of equation. இப்போ system of equation கொடுத்துட்டு நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிற சொல்யூஷனோட நேச்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் சொல்லும் போதே அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதில் 3 டைப்ஸ் இருக்குது நமக்கு. ஃபஸ்ட்டு வந்து யூனிக் சொல்யூஷன். நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தது எல்லாமே என்ன கிடைக்கும்னா யூனிக் சொல்யூஷன் கிடைக்கும். எக்ஸ், ஒய், இசட்டுக்கு வேல்யூஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் என்ன அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுற ஈக்குவேஷனை நீங்கள் சால்வ் பண்ணும்போது 0 ஈக்குவல் டு ஏதோ சம்திங் வேல்யூஸ் கிடைக்கிது. ஒரு பக்கம் 0 ஆகிடுது, ஒரு பக்கம் வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னா அது என்னது, சிஸ்டமே இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், ஃபால்ஸ் ஈக்குவேஷன் கிடைக்கிது நமக்கு. அதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம், த சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஐடென்டிட்டினா போத் சைட் 0 ஆகிடும். இந்த இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பக்கமும் 0 ஆகுது, அந்த பக்கமும் 0 ஆகுது, போத் சைட் 0 ஆகுது அப்படின்னா அதை ஐடென்டிட்டின்னு சொல்லுவோம். இப்போ ஐடென்டிட்டி அப்படின்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன் நமக்கு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அதை நான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு சொல்லும் போதே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிடுங்க. இப்போது ஃபஸ்ட்டு இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் நீங்கள் எப்படி பண்ணீங்களோ அதே தான் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸை 3 ஈக்குவேஷன்ஸை இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு வேரியபிளை நம்ம எலிமினேட் பண்ணணும். அப்போ எதை ஈஸியாக எலிமினேட் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் +2y இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷனில் -2y இருக்குது. அப்போ இது டேரெக்டாக என்ன ஆகும், டேரெக்டாக நம்ம கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஒய்ங்கிறத கேன்சல் பண்ணலாம். அப்போ ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஆட் பண்ணாலே என்ன ஆகிடும், ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ ஈக்குவேஷன் 1 ப்ளஸ் ஈக்குவேஷன் 2, ஓகேவா, ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y மைனஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 6, இது ஈக்குவேஷன் 1. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது, -3x மைனஸ் 2y ப்ளஸ் 5z இஸ் ஈக்குவல் டு -12. ஓகேவா, சால்வ் பண்ணலாமா? அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் 3xனால் என்ன கிடைக்கும் நமக்கு, -2x. 3 - 1 2, பெரிய நம்பருக்குள்ளே சைன் போடுவீங்க. அப்போ -2x ப்ளஸ் 2y மைனஸ் 2y கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 5z மைனஸ் இசட்னா ப்ளஸ் 5z மைனஸ் இசட் 4z இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது, -12 ப்ளஸ் 6, 12 - 6 6, பெரிய நம்பருக்குள்ளே சைனு மைனஸ், அப்போ -6. நமக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன் என்ன எடுத்துக்குவோம், ஈக்குவேஷன் 4. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே எக்ஸ் அண்ட் இசட் வேரியபிள்ஸ் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் இசட் வேரியபிள்ஸ் இருக்குது. அப்போ அது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 4 சால்வ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும், ஏதாவது ஒரு வேரியபிளை நம்மளால் எலிமினேட் பண்ண முடியும். அப்போ எதை எலிமினேட் பண்ணலாம், எக்ஸ் இங்கே -2x இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ இந்த ஈக்குவேஷன் 3 நம்ம 2ஆல் போத் சைட் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், எக்ஸை எலிமினேட் பண்ணலாம். அப்போ ஈக்குவேஷன் 3 எடுத்துகிட்டு இதெல்லாம் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 3 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2x minus 2 2s are 4z ஈக்குவல் டு 2 3s are 6. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குது, -2x ப்ளஸ் 4z ஈக்குவல் டு -6. ஓகேவா? இப்போ இதை சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா -2 ப்ளஸ் 2x மைனஸ் 2x கேன்சல் ஆகிடும், -4z ப்ளஸ் 4z கேன்சல் ஆகிடும், 6 -6 கேன்சல் ஆகிடும். அப்போ போத் சைடு நமக்கு என்ன கிடைக்கிது, 0 கிடைக்கிது. அப்போ 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னா என்னது, ஐடென்டிட்டி. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், therefore the system has infinitely many solutions. அதிலே செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு -x ப்ளஸ் 1 -x ப்ளஸ் 3y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு -4, 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு -1/2. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம ஈக்குவேஷன் 1 2 3ன்னு இதை எழுதிக்கலாம். அப்போ ஈக்குவேஷனாக இதை ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ணி எழுதிக்குவோம். ஓகேவா? இப்போ 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3 of -x plus 1, 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க, -3x
ப்ளஸ் 1 into 3 3 ஓகேவா. நெக்ஸ்ட்டு வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரே சைடு எழுதலாமா. மைனஸ் 3x இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் 3x ஆல்ரெடி இங்கே ஒரு 2y ப்ளஸ் z இருக்குது ஈக்குவல் டு 3. இப்போ இது ஈக்குவேஷன் 1. ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், செகண்ட் ஈக்குவேஷனாக தான் இருக்குது. மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இது ஈக்குவேஷன் 2. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை எப்போவுமே கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுக்கு மிஸ்டேக்ஸ் தான் ஆகும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று ஃப்ராக்ஷனில் இருக்குது. 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1/2 இருக்குது. அப்போ இந்த 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணலாமா. டிவைடில் உள்ள 2வை இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், டோட்டலாக 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 2 of 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1ன்னு வந்துடும். 2வை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3 2s are 6x ப்ளஸ் 4y 2 into 2 4 ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 1. இது ஈக்குவேஷன் 3. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸை பாருங்கள். 3 ஈக்குவேஷன்ஸில் எதை வந்து எந்த வேரியபிளை ஈஸியாக கேன்சல் பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இசட் இருக்குது, இங்கே மைனஸ் இசட் இருக்குது. அப்போ இசட் டேரெக்டாகவே கேன்சல் ஆகுதா. அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாமா. ஈக்குவேஷன் 1 + 2 ஓகேவா. ஈக்குவேஷன் 1 + 2. இப்போ 1 என்னது 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் z இஸ் ஈக்குவல் டு 3. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 2 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3y மைனஸ் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4. இப்போ ஆட் பண்ணுறீங்க. இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3x மைனஸ் எக்ஸ் என்ன கிடைக்கும், 2x. 2y ப்ளஸ் 3y 2 + 3 5. அப்போ 5y ப்ளஸ் z மைனஸ் z கேன்சல். 3 மைனஸ் 4னா என்ன வரும், மைனஸ் 1 ஓகேவா. 4 மைனஸ் 3 1, பெரிய நம்பருக்குள்ள சைனு மைனஸ் ஓகேவா. இப்போ இது ஈக்குவேஷன் 4ன்னு கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு 2x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு மைனஸ் 1 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு இப்போ இசட்டை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துகிட்டு இசட்டை கேன்சல் பண்ணிட்டோம். அதே மாதிரி வேறு 2 ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு என்ன பண்ணணும், இசட்டை கேன்சல் பண்ணணும். அப்போ வேறு 2 ஈக்குவேஷன் எதை எடுக்கலாம், ஈக்குவேஷன் 2 and 3யும் எடுக்கலாம், இல்லை ஈக்குவேஷன் 1 and 3யும் எடுக்கலாம். இப்போ நம்ம எதை எடுத்துக்கலாம், ஈக்குவேஷன் 2 and 3 கூட எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் இசட் இருக்குது, இங்கே ப்ளஸ் 2z இருக்குது. அப்போ இதை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணோம், ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கேயும் 2z கிடைக்கும். அப்போ மைனஸ் 2zஐயும் ப்ளஸ் 2zஐயும் கேன்சல் பண்ண முடியும். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், ஈக்குவேஷன் 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் 2 into 2 ஓகேவா. ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ மைனஸ் 2x. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 3y இருக்குது. 3 2s are ப்ளஸ் 6y. நெக்ஸ்ட்டு மைனஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 4 into 2 மைனஸ் 8. ஓகே, நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 3 எடுத்துக்கலாம். 6x ப்ளஸ் 4y ப்ளஸ் 2z ஈக்குவல் டு மைனஸ் 1 ஓகேவா. இப்போ ஆட் பண்ணுமா சப்ராக்ட் பண்ணுமா, ஆட் பண்ணாலே என்ன ஆகும், கேன்சல் ஆகும். 2z கேன்சல் ஆகும். இப்போ என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்போ ஆட் பண்ணிங்க அப்படின்னா மைனஸ் 2x ப்ளஸ் 6x. அப்போ 6 மைனஸ் 2 என்ன வரும், 4x ப்ளஸ் 6y ப்ளஸ் 4y. இப்போ 4 ப்ளஸ் 6 10y மைனஸ் 2z ப்ளஸ் 2z கேன்சல். இப்போ என்ன கிடைக்குது, மைனஸ் 8 மைனஸ் 1னா மைனஸ் 9. இது ஈக்குவேஷன் 5 ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 4 and 5 எடுத்துகிட்டு சால்வ் பண்ணலாமா. ஈக்குவேஷன் 4 என்ன இருக்குது, 2x இருக்குது, இங்கே என்ன இருக்குது, 4x இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4x கிடைக்கும், 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4x கிடைக்கும். அப்போ ஈக்குவேஷன் 4ரை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ ஈக்குவேஷன் 4 into 2 ஓகேவா. மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4x, 5 2s are ப்ளஸ் 10y equal to minus 2. 1 into 2 2. Okay, next 4x plus 10y equal to minus 9. ஓகேவா. இப்போ சப்ராக்ட் பண்ணலாமா. இப்போ சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுறோன்னா சிம்பிளை மாற்றுங்க, மைனஸ் சைனை மாற்றுங்க. ப்ளஸ் 4னா மைனஸ் 4x மைனஸ் 10y ப்ளஸ் 9 இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும், ப்ளஸ் ஓகேவா. இப்போ 4x மைனஸ் 4x கேன்சல், ப்ளஸ் 10y மைனஸ் 10y கேன்சல், மைனஸ் 2 ப்ளஸ் 9 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கிது, இப்போ இது எல்லாமே கேன்சல் ஆகிட்டா இங்கே 0 ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் 9 இருக்குது. அப்போ என்ன வருது, 7 வருது. இது வந்து நமக்கு இப்படி இருக்குது, கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது. அப்போ 0 ஈக்குவல் டு 7ன்றது வருமா, வராது. அப்போ நமக்கு
கிடைச்சிருக்க ஈக்குவேஷனே என்னது ஃபால்ஸ் ஈக்குவேஷன். இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம், த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட் and has no solution. புரியுதா? யூனிக் சொல்யூஷன்னா XYZக்கு வேல்யூஸ் நமக்கு கிடைக்கும் தனித்தனியாக. 0 = 0 ஐடென்டிட்டியாக வருது அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷனாக வருது அப்படின்னா 0 = 0ங்கிறது ஓகே, 0 = 7ன்றது கான்ட்ரடிக்ஷன். அப்போ நம்ம என்ன சொல்லணும், the system is inconsistent and has no solution. இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2ல தேர்ட் சப்டிவிஷன், y plus z divided by 4 is equal to z plus x divided by 3 is equal to x plus y divided by 2 and x plus y plus z is equal to 27. இப்போ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்குது. இப்போ இந்த கொடுத்துருக்க கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் 2 ஈக்குவேஷன் நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். ஓகேவா? அப்போது இதே மாதிரி இதே மெத்தட்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் பார்த்தோம், ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம். இப்போ என்ன பண்ணணும், எல்லாமே ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்களா, 3 டேர்மும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதை 1 2 3ன்னு எடுத்துக்கோங்க இந்த டேர்ம்ஸை. இப்போ 1 and 2லேருந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? கன்சிடர் டேர்ம் 1 and 2. ஓகேவா? 1 and 2 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா y plus z divided by 4 is equal to z plus x divided by 3. அப்படியே என்ன பண்ணலாம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுவீங்க, 4ஆல் இங்கே மல்டிப்ளை பண்ணுவீங்க. ஓகேவா? 4 இன்ட்டு இந்த டேர்மு, 3 இன்ட்டு இந்த டேர்ம். ஓகேவா? இப்போ 3 இன்ட்டு ஒய் ப்ளஸ் இசட் வந்துடும் ஈக்குவல் டு 4 இன்ட்டு இசட் ப்ளஸ் எக்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 3யை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், 3y ப்ளஸ் 3z இஸ் ஈக்குவல் டு 4z ப்ளஸ் 4x. நெக்ஸ்ட்டு xy z டேர்ம் எல்லாம் ஒரே சைடு வச்சுட்டு கான்ஸ்டன்ட் மட்டும் என்ன பண்ணுவோம், ஒரு பக்கம் வச்சுருப்போம். ஓகேவா? இப்போ கான்ஸ்டன்ட் இங்கே இல்லை, டோட்டலாக என்ன இருக்குது, XYZ தான் இருக்குது. அப்போ 4x, எக்ஸு பாசிட்டிவாக உள்ள சைடு அப்படியே எழுதிக்கோங்க. 4x ப்ளஸ் இந்த 3y இந்த பக்கம் வந்ததுன்னா என்ன வரும், சாரி ஃபஸ்ட்டு இதை எழுதிக்கோங்க, 4x ப்ளஸ் 4z, எக்ஸ் உள்ள சைடு இந்த பக்கம் எழுதிக்கோங்க, 3y ப்ளஸ் 3z. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 4x, நெக்ஸ்ட்டு ஒயிட் டேர்ம் எழுதுவோமா, ப்ளஸ் 3y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 3y, இங்கே ஒரு 4z இருக்குது, ப்ளஸ் 3z இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 3z ஈக்குவல் டு 0. இப்போ என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது, 4x மைனஸ் 3y, 4z மைனஸ் 3zனா என்ன வந்துடும், ஒரு z கிடச்சிரும் ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் 1. ஓகேவா? இப்போ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், ஃபஸ்ட்டு டேர்மையும் செகண்ட் டேர்மையும் ஈக்குவல் பண்ணி ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நீங்கள் எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஃபஸ்ட்டையும் தேர்டே எடுத்துக்கலாம், இல்லை செகண்டையும் தேர்டே எடுத்துக்கலாம். ஓகேவா? அதை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோம், இன்னொரு ஈக்குவேஷன் ஃபைண்ட் பண்ணோம். நான் இப்போ இங்கே என்ன எடுத்துக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டையும் தேர்டையும் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட் அண்ட் தேர்டும் எடுக்கலாம், செகண்ட் அண்ட் தேர்டும் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கன்சிடர் term 1 and 3. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, y plus z divided by 4 equal to தேர்ட் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க, x plus y divided by 2. x plus y divided by 2. என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 2 into y plus z equal to 4 into x plus y ன்னு கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணுவீங்க, 2வை உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 2y plus 2z. நெக்ஸ்ட்டு 2y plus 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2y plus 2z is equal to 4 into x plus y இருக்குங்க. ஓகேவா? 4 into x plus y. அப்போ 4x plus 4yன்னு கிடச்சிரும். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கிடைக்கும், 4x plus 4y. ஓகேவா? எக்ஸ் பாசிட்டிவாக உள்ள சைடு வந்து அப்படியே வச்சுக்கோங்க, 4x plus 4y. இந்த 2y இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 2y ப்ளஸ் 2z இந்த சைடு வந்ததுன்னா மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. ஓகே, நெக்ஸ்ட்டு 4x 4y மைனஸ் 2yனா ப்ளஸ் 2y மைனஸ் 2z ஈக்குவல் டு 0. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. நமக்கு கொஸ்டின்லேயே ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட் ஈக்குவல் டு 27. அது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு எடுத்துக்கோங்க. x plus y plus z equal to 27. இது equation number 3 எடுத்துக்கலாம். ஓகே,
நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு வேரியபிளை என்ன பண்ணணும், எலிமினேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் 2ல் 4x + 2y - 2z இருக்குது. நெக்ஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா 4x - 3y + z இருக்குது. அப்போ இந்த 4x இங்கேயும் 4x இருக்குது, அங்கேயும் 4x இருக்குது. அப்போ ஈக்குவேஷன் 1 and 2 எடுத்துகிட்டு நம்ம சால்வ் பண்ணோன்னா எதை எலிமினேட் பண்ணலாம், எக்ஸை எலிமினேட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ நான் ஈக்குவேஷன் 1 எழுதுகிறேன். ஓகே, ஈக்குவேஷன் 1 என்ன இருக்குது அப்படின்னா 4x - 3y + z = 0. நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் 2 என்ன இருக்குது, 4x + 2y - 2z = 0. இது என்னது, ஈக்குவேஷன் 2. ஓகேவா? நீங்கள் அப்பப்போ எடுத்து எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். எந்த ஈக்குவேஷனை எடுத்துக்கிறோம், எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், அதெல்லாம் நீட்டாக எழுதிருங்க ஸ்டெப்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் இதை என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, சைனை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் இருந்தால் மைனஸ் போட்டுக்கோங்க, இங்கே ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு. ஓகே, இங்கே ஜீரோன்றதுனால நமக்கு ஒன்றும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம், சப்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ 4x - 4x கேன்சல், -3y - 2y ரெண்டுமே மைனஸாக இருந்தால் ஆட் பண்ணி மைனஸ் சிம்பிள் சைன் போடுவீங்க. அப்போ 3 + 2 5y, z + 2z, அப்போ என்ன வந்துடும், +3z = 0. ஓகேவா? y and zல நமக்கு டேர்ம் கிடைக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 4 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு திரும்பவும் என்ன பண்ணணும், எக்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். எக்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்துகிட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 ஈக்குவேஷன்ஸை எடுத்துகிட்டு எக்ஸை எலிமினேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், இப்போ 2 and 3 எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எக்ஸை என்ன பண்ணணும், 4ஆல் டோட்டலாக மல்டிப்ளை பண்ணணும். டோட்டலாக மல்டிப்ளை பண்ணால் தான் என்ன கிடைக்கும், 4x நமக்கு கேன்சல் ஆகும். அப்போ ஒய்யோ இல்லை இசட்டோட வேரியபிள், அந்த 2 வேரியபிளை வச்சு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 3யை 4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 4x ஃபஸ்ட்டையும் செகண்டையும் வச்சு சால்வ் பண்ணோம். இப்போ செகண்டையும் தேர்டையும் யூஸ் பண்ண போகிறோம். 4x + 2y - 2z = 0. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஈக்குவேஷனை எதால் மல்டிப்ளை பண்ண போகிறோம், இப்போனா 4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 4x + 4y + 4z = 27 × 4. 27ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 7 4s are 28, பேலன்ஸ் 2, 4 2s are 8, 8 + 2 10, 108. ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் சால்வ் பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணணும், சப்ராக்ட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸாக இருக்குது. என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம். இப்போ சப்ராக்ட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க, சைனை சேஞ்ச் பண்ணுவீங்க. எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது, எல்லாத்தையும் நம்ம என்னவா மாற்றுறோம், ரெண்டாவது ஈக்குவேஷனில் மட்டும் சைனை சேஞ்ச் பண்ணுறோம். ஏன்னு தெரியுதா, இதுலேருந்து இதை சப்ராக்ட் பண்ணுறோம். அதனால் இப்போ 4x - 4x தான் வரும். அதனால் நான் சைனை கீழே சேஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்லி சப்ராக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷனை சேஞ்ச் பண்ணணும் சைனை. இப்போ +108னா -108. ஓகே, +4x - 4x கேன்சல், 2y - 4yனா என்ன கிடைக்கும், -2y. நெக்ஸ்ட்டு -2z - 4z ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் போட்டு என்ன பண்ணுவீங்க, ஆட் பண்ணுவீங்க. 4 + 2 6z = -108. ஓகேவா? இப்போ இதை ஃபுல்லாக கூட நம்ம என்ன பண்ணலாம், டோட்டலாக 2ஆல் -2ஆல் கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இதை டோட்டலாக -2ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடைக்கும், y + 3 2s are 6, 3z = ஏன்னா -2ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். அப்போ மைனஸ் கேன்சல் ஆகிடும். இப்போ -108 டிவைடட் பை -2வா கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஏன்னா சைடில் போட்டுக்கோங்க. -108 டிவைடட் பை -2னா மைனஸ் கேன்சல் ஆகிடும். 5 2s are 10, 4 2s are 8, 54. இது ஈக்குவேஷன் 5. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஈக்குவேஷன் 4 and 5லேருந்து ஏதாவது ஒரு வேரியபிளை எலிமினேட் பண்ணணும். எதை எலிமினேட் பண்ணலாம், இங்கேயும் 3z இருக்குது, இங்கேயும் 3z இருக்கா. இப்போ இசட்டை நம்ம எலிமினேட் பண்ணலாம். இப்போ டேரெக்டாகவே நம்ம சப்ராக்ட் பண்ணாலே என்ன ஆகிடும், எலிமினேட் ஆகிடும். இப்போ 4 and 5 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 4 எடுக்கிறீங்க, -5y + 3z = 0. ஈக்குவேஷன் 5 எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் 5 என்ன, y +
3z equal to 54. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ராக்ட் பண்ண போகிறோம் ரெண்டையும். சப்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சைனை சேஞ்ச் பண்ணுவீங்க. இங்கே மைனஸ் மைனஸ் மைனஸ். ஓகே, மைனஸ் 5y மைனஸ் ஒய்னா மைனஸ் 6y. மைனஸ் ஒய் 5y இது மீன்ஸ் என்ன, 1yன்னு அர்த்தம் y இருந்ததுன்னா. அப்போ மைனஸ் 6y ப்ளஸ் 3z மைனஸ் 3z கேன்சல் ஈக்குவல் டு மைனஸ் 54. ஓகேவா, நெக்ஸ்ட்டு மைனஸ் மைனஸ் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். 6y is equal to 54, y is equal to 54 divided by 6. இப்போ என்ன கிடச்சிரும், ஒய்யோட வேல்யூ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 9 6 are 54. அப்போ y is equal to 9. ஓகே, நெக்ஸ்ட் ஒய்யோட வேல்யூவை ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம், அப்போ லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் கூட சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். y is equal to 9 in ஈக்குவேஷன் 5. ஓகேவா, ஈக்குவேஷன் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் 5 என்ன, y plus 3z is equal to 54. ஓகே, y என்ன 9, 9 plus 3z is equal to 54. ஓகே, நெக்ஸ்ட்டு 9 என்ன பண்ணுவீங்க, ப்ளஸ் 9 அந்த பக்கம் போனால் மைனஸ் 9. 3z is equal to என்ன கிடைக்கும், 54 மைனஸ் 9. ஓகே, நெக்ஸ்ட்டு 3z is equal to 54 மைனஸ் 9 என்ன கிடைக்கும் நமக்கு, 45. ஓகே, நெக்ஸ்ட்டு z is equal to 45. மல்டிப்ளிகேஷனில் உள்ள 3 எங்கே கிடைக்கும், டிவைடில் வந்துடும் நமக்கு. அப்போ 45 டிவைடட் பை 3ன்னு கிடைக்கும். இப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர் நமக்கு, 1 3 is 3, 15 3s are 45. ஓகேவா, இப்போ z is equal to 15. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கிடச்சிருச்சு, இசட்டோட வேல்யூ கிடச்சிருச்சு. ரெண்டையும் என்ன பண்ணணும், ஒய்யோட வேல்யூயும் இசட்டோட வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் எது ஈஸி சிம்பிளாக இருக்கோ அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் ஈக்குவேஷன் தான் ஈஸியாக இருக்குது, அதில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா, அப்போ y is equal to 9, z is equal to 15 in equation 3ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். equation 3 என்ன, x plus y plus z is equal to 27. இப்போ x plus y plus z is equal to 27. xோட வேல்யூ என்ன நமக்கு தெரியாது, ஒய்யோட வேல்யூ 9 plus zோட வேல்யூ 15 equal to 27. இப்போ 15 plus 9 என்ன கிடைக்கும் நமக்கு, x plus 24 is equal to 27. இப்போ x is equal to 27 minus 24 வேல்யூ என்ன கிடைச்சிரும், x is equal to 3. ஓகேவா, therefore the solution set is என்ன கிடைக்குது நமக்கு, x y z என்ன எழுதுவீங்க, x 3, ஒய்யோட வேல்யூ 9, இசட்டோட வேல்யூ 15. 3, 9, 15 நமக்கு என்ன கிடச்சிருக்கு, யூனிக் சொல்யூஷனாக கிடச்சிருக்கா. therefore the system has unique solution. நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் தானே கேட்டிருக்காங்க கொஸ்டினில். அப்போ என்ன கிடச்சிருக்கு நமக்கு, யூனிக் சொல்யூஷன். எக்ஸ் ஒய் இசட்டுக்கு வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த மாதிரி வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம யூனிக் சொல்யூஷன் எழுதுவோம். 0 = 0 ஃபார்மேட்டுக்கு வந்ததுன்னா ஐடென்டிட்டி. அப்போ ஐடென்டிட்டியாக இருந்துச்சு அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். 0 அதாவது ஏதாவது வேல்யூஸ் வந்து 0 = ஏதாவது வேல்யூஸ் வருது அப்படின்னா அப்போ ஃபால்ஸ் ஈக்குவேஷன் நமக்கு. அப்போ சிஸ்டம் ஹேஸ் நோ சொல்யூஷன். இந்த 3 டைப்ஸ் தான் நமக்கு இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டியதில்லை, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். XYZக்கு வேல்யூஸ் வருதுன்னா யூனிக் சொல்யூஷன். 0 = 0ன்னு உங்களுக்கு ஃபார்மேட்டில் வந்துடுது அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணும்போது அப்படின்னா இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன். 0 = எனி நம்பர் வருது அப்படின்னா நோ சொல்யூஷன். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதோட நம்ம 3.1ல் செகண்ட் கொஸ்டினில் உள்ள 3 சப்டிவிஷன் பார்த்து முடிச்சிட்டோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.